அன்பே சிவம் அன்பே சிவம் சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரூட்டும் அன்பே சிவம் சுவிசூரி சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம் தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே இது பரவி கிடக்கும் காற்று தமிழர் மூச்சு 18 அகவை கடந்து பணி செய்யும் எங்கள் அமைப்பு சுவிசூரி சிவன் கோவில் सर्वे सरस्याः उदय नक्षत्रं यावद्यं वसेत् अधिनक्षत्रस्याः सर्वे सरस्याणां यावद्यं पूजाकालेन रद्रन्यासनाहं सर्वे सरस्याणां रक्षोमर्दन्यासनानां उदय नक्षत्राय यावद्यं वसेत् सत्कृतो उदयप्रियकारणस्याः अमृते सिद्धम् ओम निगर्वै समाजुदे काले कर्तुमवर्णासनाय सर्वे नक्षत्रं देवताः
பல்ல அரிசியா கும்பிட்டு அப்படியே கொண்டு போங்க தூக்கு பிரியாணி பாடுங்க தச்சுவாளா ஜடாதரம் பஞ்சவர்த்தம் பிரவேடம் தேவேந்திரம் சூலம் உபயோகிக்கிறேன் முட்டாதூர பட்டஸ்ரம் பாகுபுரம் ஓங்காம் காட்கோடகாய மோங்காம் சுத்தபாலாய மோங்காம் குடிகாய மோங்காம் அருமனாய மோங்காம் விஞ்ஞானாய மோங்காம் அபைராகிரி மோங்காம் பூதநாதாய மோங்காம் கஷேத்திரபாலாய மோங்காம் கஷேத்திரபாலமூர்த்தி மோங்காம் உக்ரநாதாய மோங்காம் படுகாய மோங்காம் படுகநாதரூராய மோங்காம் பிரம்மச்சண்டாய மோங்காம் பிரம்மச்சண்ட மூர்த்தி மோங்காம் சண்டச்சண்டாய மோங்காம் உக்ரச்சண்டாய மோங்காம் பாலாத்ம சண்டாய மோங்காம் அகோர வித்யாஸ் மோங்காம் கிருதரூபிணி மோங்காம் மோங்காம் பூமாதேவி மோங்காம் பூமாதேவி சதுர்வர்ணாய மோங்காம் சதுர்பாசன்ய மோங்காம் சத்யவிசாலாசினி மோங்காம் விசாகராசினி மோங்காம் மோங்காம் சர்வ பாஸ்கரநாசனாய மோங்காம் உமாயே மோங்காம் உமாரக்ஷகாய மோங்காம் உமாரக்ஷ மூர்த்தியே சுனிசி மோங்காம் சத்யோ ஜானகுதாத்ரி மோங்காம் தாம்போலம் பிரதேகதிதாம் ஓம் நீராண்யம் தரிசயாமஹி நீராண்யம் தாரேத்வா நிகமாம் ஓங்காம் ரக்ஷோமர்தாசனாய மோங்காம் ஓங்காம் பாதுரமூர்த்தியாய மகாம் ஓங்காம சாகராய வித்மகே அலாநாதாய தீமகே இன்னோருத்ரன்யாசனாய மகாம் ஓம் சிவாசன ஓங்காம் அபைராகிர மகாம் ஓங்காம் மனேஸ்வரிகிர மகாம் ஓங்காம் தாமசாய மகாம் ஓங்காம் சாத்விகார மகாம் ஓங்காம் சிம்பாத மகாம் ஓங்காம் தேவாதிகார மகாம் ஓங்காம் துவாதிகார மகாம் ஓங்காம் கலிதிகார மகாம் ஓங்காம் உத்தியாபிதாய மகாம் பூமாதேவி ருத்ரன்யா மோங்காம் அகோர வர்தன்யா மோங்காம் அகோர பாலாக்கி மோங்காம் பாலாக் உத்ரன்யா மோங்காம் இன்றைய நியமனத்துடைய பிரதம விருந்தினராக கௌரவ நிதியரசர் முதலமைச்சர் பலமாக திரு விக்ரேஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார். அந்த வகையில் இந்நிகழ்வுக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆர்வமாக இருப்பதால் இந்த வளாகத்திலே பிரதான கட்டடத்திற்குரிய ஆரிக்கல் நாட்டு வைபவங்களும் அதனைத் தொடர்ந்து இந்த வளாகத்தில் அமையவிருக்கின்ற ஆலய சிவன் ஆலயத்திற்கான ஆரிக்கல் நாட்டு நிகழ்வுமாக 2 நிகழ்வுகள் இங்கே இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சில கௌரவிக்கும் நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற இருப்பதனால் இந்நிகழ்வுக்கு அனைத்து உறவுகளும் கலந்து சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றார்கள்.
இடம்பெற இருக்கின்றது. அதற்கான முன்னேற்பாடு கிரியைகள், அதாவது கட்டிடத்திற்கான கிரியைகள் நடைபெற்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது சுவிட்சர்லாந்து நாட்டிலே. அந்த மத மாற்றத்தை தடுப்பதற்காகவும் எங்களுடைய மக்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு ஆலயம் தேவை என்பதை கருத்திலே கொண்டு சைவ தமிழ் சங்கம் சுவிஸ் நாட்டிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற என்கின்ற அடிப்படையிலே எல்லோருக்குமாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த கேமரா தரம் எடுப்பீங்களா? எங்களுக்கு கஷ்டம். ரெண்டு பேரும் வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லாமல் நாங்கள் வேறு செக்ஷன், அவர் வேறு செக்ஷன். ஆறு ரைட் 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 செக்ஷன் வேறு. சரி இந்த வாரம் வரான், நான் சின்ன வரான், அவன் நாளைக்கு தான் வர்றான். சைடு வேணும் போகலாம் தம்பி.
தொடர்ந்து இப்பிரதேசத்தின் தொடர்ந்து எங்களுடைய அன்பை தொடர்ந்து வைத்திய கலாநிதி கதிராமன் சார் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முருகன் ஐயா அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ராஜபரசு அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். திரு விநியாசோதி அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவரைத் தொடர்ந்து இளம் விஞ்ஞானி வினோத்குமார் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மங்கள விளக்கேற்றி ஏற்றி வைத்த கொஞ்சம் இறக்கி வாங்க. ஓம் நம சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. அதனை தொடர்ந்து அந்த வரவேற்பு தொடர்ந்து அடிக்கல் நாட்டுகளை மேடைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் பயிற்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் இங்கு இடம்பெற காத்திருக்கிறது. எனவே அனைத்து விருந்தினர்களும் அனைத்து மக்களும் அனைத்து பயனாளிகளும் இந்த அனைத்து நிகழ்வுகளும்
நீதியரசர் வடமாவட்டத்துடைய முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு அன்பு சுமங்கள் அச்சார் அள்ளிப்பசி போக்கி மக்கள் தக்கதோர் நாமம் கொண்ட அன்பே சிவம் சுடர்விட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயர் நோக்கும் அன்பே சிவம் தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆரப் பெய்த மழையே ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆரப் பெய்த மழையே சிவன் கோரி அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆரப் பெய்த மழையே ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே பரவி கிடக்கும் காற்று பாசம் தமிழர் மூச்சு பதினெட்டு அகவை கடந்து கை செய்யும் எங்கள் அமைப்பு சிவன் கோரி அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்விட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயர் நோக்கும் அன்பே சிவம் அமைப்பினுடைய அக்டோபர் வளாகத்தினுடைய அந்நாள் கல்வி பதித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ நீதியரசரும் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சருமான உயர்திரு ஸ்ரீ ஜி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை வருக வருக என்று எங்களுடைய அன்பே சிவம் குளம் சார்பில் உளமாற வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் திரு கனகேஸ்வரன் அவர்களையும் வருக வருக என்று எங்களுடைய அன்பே சிவம் குடும்பத்தின் சார்பில் உளமாற வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கையெழுத்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வைத்திய கலாநிதி நந்தகுமார் சார் தெளிப்படை பிராந்திய சுகாதார வைத்திய சேவை பிரிவு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த முகமாரி பிரதேச கிராம அலுவலர் பிரபாகரன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய நிகழ்வில் அரங்கிட்டுக் கொண்டிருக்கின்ற வடமாகாண முதலமைச்சரின் பிரத்யேக செயலாளர் எஸ். சுந்தரேசன் சார் அவர்களையும் வருக வருக என்று எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பே சிவம் அமைப்பினுடைய போசகர்களான திரு அனந்த்ராஜ் சார் அவர்களையும் எங்களுடைய ராஜேந்திர அவர்களையும் மேலும் எங்களுடைய அன்பே சிவம் அமைப்பினுடைய சூரித் சிவன் ஆலயத்தின் அவர்களும் ஸ்ரீகந்தவில் சார் அவர்களையும் சுகிபரஞ்சன் லண்டன் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்வை சிறப்பாக அலங்கரிப்பதற்காக இங்கே வருகை வந்திருக்கின்ற பாடசாலைகளினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், அன்பான மாணவ செல்வங்கள், எங்களுடைய அன்பே சிவம் அமைப்பினுடைய பணிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அன்புசார் உறவுகள் மற்றும் எங்களுடைய இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து செல்வதற்காக பல்வேறு வகைகளிலே உதவிகளையும் ஒத்தாசைகளையும் எங்களுக்கு தொண்டுகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் எங்களுடைய அன்பே சிவம் குடும்பத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதில் எங்களுடைய அன்பே சிவம் அமைப்பின் குடும்பத்தினர் மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அந்த வகையில் அனைத்து உள்ளங்களையும் வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்பு உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். விநாயகனே வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே
கருணையினால் கண்ணில் பணிவின் கனிந்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சவிழா இனம் தரும் நல்லது எல்லாம் தரும் அன்பரன்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகிரிஜயமே கதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாத்மகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாவர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எல்லாம் வல்ல வல்வ நகரினுடைய காதல் தெய்வமான அந்த அன்னை ஆதிபராசத்தினுடைய பாதகங்களை வணங்கி அதே நேரத்திலே இந்த மாவட்டத்தினுடைய கிளிநொச்சியின் கந்தசுவாமி முகப்பெருமானுடைய பாதகங்களை வணங்கி அடியனுடைய ஆசூரியை வழங்கலாம் என எண்ணுகிறேன். இன்று இந்த விழாவிற்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ நீதியரசர் முதலமைச்சர் வடமாகாணம் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களே, இந்த விழாவுக்கு தலைவராகி நடத்தி கொண்டிருக்கின்ற விழா தலைவர் தபாலர் வலியுறுத்திய திரு அருளானந்த சோதி அவர்களே மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரன் அவர்களே, அன்பேசிவம் நிறைவேற்று பணிப்பாளர் திரு குமரன் அவர்களே, வரவேற்புரை நடத்தி செய்துவிட்டு இங்கே முறையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் விருந்தினர்களே, இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, கல்விமான்களே, சமூக ஆர்வலர்களே, மாணவ செல்வங்களே, பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய இந்திய வாக்கியங்கள் உரித்தாக. இன்று இப்பிரதேசத்தை பொறுத்தவரையே ஒரு பொன்னான நாள், நன்னாள், புரட்சிகரமான நாள். ஏனென்றால் பங்குனி உத்தரம் இன்று ஒரு இந்துக்களுடைய ஒரு சொந்த திருநாளாகும். இந்த நாளிலே எடுத்த காரியங்கள் எல்லாம் வெகு சீக்கிரமாக நிறைவேறும் என்பது எல்லோருடைய ஒரு துணிவு. அந்த வகையிலே இன்றைய வெள்ளிக்கிழமையும் பங்குனி உத்தரம் நன்னாளிலே அந்தேசுவம் சிவபுர வளாகத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருப்பது ஒரு உண்மையிலேயே ஒரு தெய்வீக அருள் என்றுதான் கூற வேண்டும். இன்று எங்கே பார்த்தாலும் ஆலயங்களிலே உற்சவங்கள், மகா கும்பாபிஷேகங்கள் மற்றும் ஏடுபோக்கள், சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற நன்னாள். அடியேனுக்கு இன்று பல வேலைகள் இருந்தும் இந்த ஒரு மகோன்னதமான மகத்தான நம் மக்களுக்கு பன்முகப்பட்ட வகையிலே செல்கின்ற இந்த ஒரு விழாவிலே கலந்து கொள்வதற்கு நான் பேரி வகை அடைகின்றேன். இந்த சிவபுர விழாவும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இதனுடைய வேலைகள் வெகு சீக்கிரம் பூர்த்தியாகி நம் மக்களுக்கு பன்முகப்பட்ட சேவைகளை செய்ய எல்லாம் வல்ல இறைவன் இந்த பங்குனி உத்தர நன்னாளிலே திருவள் பாலிக்க வேண்டும் என்று சகல இறைவனை பிரார்த்தித்து இந்த விழாவுக்கு அடியேனை அழைத்த இந்த அன்பேசுவம் குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் ஆசிரியரை தெரிவித்து உங்களிடம் அமைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் அருள்மிகு சிவன் கோயிலில் குடிகொண்டு எங்களை எல்லாம் இந்நிலையில் இதற்கு மேலேயும்
உயர்த்த தயாராக இருக்கின்ற சிவனை என் மனன் கண் ஒரு கரம் நிறுத்திக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து இந்த வளாகத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதமர் நீதியரசரும் வட மாகாண முதலமைச்சருமான கௌரவத்துக்குரிய சி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, எங்களுடைய குருவும் சமாதான நீதவானும் சிறந்த சேவையாளரும் என்று வெள்ளத்துறை அம்மன் ஆலயத்தை பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து பல ஆண்டுகளாக அந்த ஆலயத்துடைய பிரதம குருவாக இருந்து ஏறத்தாழ 57 வருடங்களாக அந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்து அந்த ஆலயத்தையும் எங்கள் எல்லோரையும் தனது அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய கண்டாய பாணி தேசிய ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மருதங்கணி பிரதேச செயலர் கணேசன் அவர்களே, மற்றும் இந்த பகுதியினுடைய கிராம செயலாளர் அவர்களே, என்னுடைய அன்பேஸ்வரத்தினுடைய போசகர் ஆதரவை அவர்களே, அன்பேஸ்வரத்தினுடைய தொண்டர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, வந்திருக்கின்ற ஏனைய கல்விவான்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்நேரத்தில் என்னுடைய தலைவர் என்ற வகையில் அன்பேஸ்வரத்தின் தலைவர் என்ற வகையில் என்னுடைய தலை சாய்த்து உங்கள் எல்லோரையும் வணங்கிக் கொண்டு இந்த அன்பேஸ்வரத்தினுடைய செயற்பாடு 2010ஆம் ஆண்டிலே நாங்கள் என்னுடைய செயற்பாடுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருந்தோம். இந்த செயற்பாட்டினுடைய முதுகெலும்பாக இந்த தாயக மண்ணிலே வாழுகின்ற இந்த மக்களுடைய எங்கெங்கெல்லாம் துயர்படுகின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தாய் சங்கமான ஸ்ரீஸ்லாந்த் அருள்மிகு சிவன் கோயில் சைவ தமிழ் சங்கத்தினுடைய உதவியுடன் நாங்கள் இந்த எமது பிரதேசத்திலே எமது தாயகத்திலே நாங்கள் பல பணிகளை ஆரம்பித்திருந்தோம். அந்த பணிகளின் வரிசையில் இந்த கடந்த காலத்திலே போரினால் பாதிக்கப்பட்டு மீள முடியாத அளவிற்கு எங்களுடைய உறவுகள் பாதிப்படைந்த வேளையில் நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவதற்காக இந்த அமைப்பினை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே நமது செயல்பாடுகளான கல்வி கற்பதற்கான மாணவர்களுக்கான உதவிகளை வாங்கி வருகின்றோம். பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களுக்கான சுய தொழில் வாய்ப்புக்கான நிதி உதவிகளை வாங்கி வந்திருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களுடைய கல்விகளை மாற்றி வைப்பதற்கான கணனி வசதிகளை பாடசாலைகளுக்கு செய்து வந்திருக்கின்றோம். மிக நீண்ட தூரங்கள் பாடசாலைகளை தேடி சென்று கற்கின்ற மாணவர்களுக்கான துவிச்சக்கராண்டே வசதிகளை செய்து வந்திருக்கின்றோம். பல பாடசாலைகள் இன்றைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்றும் நிலவுகின்றன. அந்த நிலையிலே எங்களுடைய நிதியில் இருந்து பல பாடசாலைகளுக்கான தொண்டராசிரியர்களை வழங்கி வந்திருக்கின்றோம். இந்த படிப்படியாக வளர்ச்சி என்ற எங்களுடைய சேவை இன்று இந்த சிவபுர வளாகத்திலே நாங்கள் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். எங்களுடைய வேலை திட்டங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் வர வளர்ந்து எங்களுடைய சேவைகள் பெரிய அளவில் பரிணாமித்துக் கொண்டு போகின்றன. அதனுடைய மைல்கல்லாக நாங்கள் கிளிநொச்சியிலே விழிப்புணர்வற்றோருக்கான ஒரு கணனி பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்திருந்தோம். உண்மையிலே நான் நினைக்கின்றேன் எமது இலங்கையிலே அதுதான் முதலாவது விழிப்புணர்வோருக்கான கணனி பயிற்சி நிலையமாக இருக்கும். இவ்வாறு இதே போன்று இயற்கை அழிந்து கொண்டு போகின்றதை இந்த இயற்கை அழியவிடக்கூடாது என்பதற்காக இந்த அன்பேஸ்வர அமைப்பினரால் வரப்புயர என்று சொல்லி ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செய்து வருகின்றோம். இவ்வாறு நீங்கள் அறிந்தவை பல. ஆகவே அந்த வளர்ச்சியின் அந்த சேவையின் வளர்ச்சியின் ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு உச்சகட்டம் என்று சொல்லலாம். இந்த சிவபுரத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த சிவபுர வளாகத்திலே இந்த பெரிய நிலப்பரப்பிலே நாங்கள் அமைக்க இருக்கின்ற விடயங்கள் நாங்கள் ஒரு விடயத்தை ஒப்புக்கொள்ள ஒரு விடயத்தை இந்த இடத்தில்
நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்று ஆலயங்கள் புனஸ்தானம் செய்யப்படுகின்றன, கும்பாபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் அந்த ஆலயத்திலே போய் எங்களுடைய ஆன்மா லயப்பட வழிபடுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கின்றார்கள், அதற்குரிய சூழலை இருக்கின்றதா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக 100 இருக்கின்ற என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சிவபுர வளாகத்திலே அமைதி இருக்கும். இந்த சிவபுர வளாகத்திலே எதிர்காலத்திலே எங்களுடைய மக்கள் ஒரு சிறந்த மனிதராக வாழ்வதற்குரிய சகல பணிகளையும் அதற்குரிய அத்திவாரத்தை விட்டு வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியை இந்த அன்பே சிவம் செய்கின்றது. அந்த வகையிலே இங்கே 7 வகையான கட்டிடங்கள், 7 வகையான பிரிவாக எங்களுடைய வேலை திட்டங்கள் நகர்கின்றன. அந்த வகையிலே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பூங்கா ஒன்று அமையப்பட இருக்கின்றன. அடுத்தது முன்னுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டியிருந்தோம் ஆலயம், சிவன் ஆலயத்திற்கான ஒரு கட்டிடம் அமைய இருக்கின்றது. இங்காலே பின்னாலே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணியாளர்கள், அன்பேசியத்தினுடைய பணியாளர்கள் 8 மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு 8 மாவட்டத்திலேயும் அந்தந்த மாவட்டத்திற்கான செயற்குழு தெரிவு செய்யப்பட்டு அந்தந்த மாவட்டத்திற்கான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதிலே சிறப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால், அம்பாறை பிரதேசத்திலே எங்களுடைய இந்த சமய நெறிகளை கட்டி வளர்ப்பதற்காக அறமுறை பாடசாலைகள் எங்களாலே ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அதே போன்று இங்கே இப்போது எங்களுடைய மிக பிரதானமான மூதாதையர் அன்பு இல்லம் ஒன்று இங்கே அமைக்கப்பட இருக்கின்றன. இந்த மூதாதையர் அன்பு இல்லமானது நாங்கள் பார்க்கின்ற ஏனைய முதியோர் இல்லங்களை விட வித்தியாசமான நவீன முறை கொண்ட ஒரு அமைப்பாக, ஒரு கட்டிடமாக அமையும். அதனுடைய நோக்கங்களும் அதனுடைய சிந்தனைகளும் எவ்வாறு அமைகின்றது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இதுவல்ல. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக அமையும். ஏனென்று சொல்லி சொன்னால், புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு நிதியுதவிகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பர்கள், எங்களுடைய உறவுகள் இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற பொழுது இந்த தலைமுறைக்கு அடுத்த கட்டமாக எங்களுக்கு இந்த நிதியுதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆகவே இந்த சிவபுர வளாகத்தையும் இந்த அன்பே சிவத்தையும் ஒரு சீரமைப்புகளை கொண்டு வந்து நடத்துவதற்காக தொழிற்பயிற்சி நிலையங்கள், இங்கே தொழிற்பயிற்சி நிலையத்தை நடத்துவதற்கான ஒரு தொகுதி கட்டிடம் அமைக்கப்பட இருக்கின்றன. அவர்களுக்கான தொழில்களின் ஊடாக இந்த அன்பே சிவ வளாகத்தையும் இன்று எங்களிடம் நிதியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கான நிதிகளையும் வழங்குவதற்காக ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் இங்கே அமைக்கப்பட இருக்கின்றன. அதே போன்று மரக்கறி தோட்டம், அதில் இருந்து நாங்கள் வருமானத்தையும் பெற்றுக் கொள்ளலாம், தொழில் வாய்ப்புகளையும் வழங்கிக் கொள்ளலாம், அது அமைக்கப்பட இருக்கின்றன. கேட்போர் கூட அமைக்கப்பட இருக்கின்றன. இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் இந்த சிவபுர வளாகத்திலே செய்வதற்காக இருக்கின்றோம். ஆகவே இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு எங்களுடைய சுவிஸ் அருள்மிகு சிவன் கோயிலின் நிர்வாகத்தினாகிய எங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்வது விரும்பத்தகதாக இருந்தாலும், ராதாண்ணா, சிங்கமண்ணா போன்றவர்களுடைய அயராத முயற்சி இன்றைக்கு எங்களை இந்த இடத்தை நிப்பாட்டி வைத்திருக்கின்றது. இதற்கு மகுடம் சூடியது போன்று இன்னொருடைய தலைவர் என்ற வகையில் நான் சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்கின்றேன். எங்களுடைய இந்த அன்பே சிவம் அமைப்புடைய எங்களுடைய இந்த கல்வி கற்போருக்கான உதவி திட்டத்தினூடாக இன்று நாங்கள் ஒரு சிகரத்தை எட்டி பிடித்திருக்கின்றோம். ஒரு இளம் விஞ்ஞானியை நாங்கள் இங்கே உருவாக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதில் ஒரு பங்கு இந்த அன்பே சிவத்துக்கும் இருக்கின்றது. அவருடைய கண்டுபிடிப்பு வினோத்குமார் அவர்கள் இங்கே இப்போது என்னுடைய இங்கே அருகே இருக்கின்றார். இவரை பார்ப்பதற்கு 20 வயசே நிரம்பிய ஒரு சிறுவர். இவரை நாங்கள் சிறுவராக பார்த்துவிட முடியாது. நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பிரதேசத்திலே, தமிழ் பிரதேசத்திலே 81 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். யாரும் சொன்னால் நம்ப தகுந்ததாக இருக்கிறதா என்று கேட்பீர்கள். 81 கண்டுபிடிப்புகளை இந்த 20 வயசிலே கண்டுபிடித்திருக்கிறார் என்றால் அவர் சர்வசாதாரண ஒரு விஞ்ஞானியாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர் 31 தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றார். நினைத்து பாருங்கள், ஒரு விருது பெற்றாலே பெரிய மனிதன் என்று மாநாட்டிக் கொள்கிற நேரத்திலே என்னுடைய தம்பி வினோத்குமார் அவர்கள் அம்பாறையிலே மிக ஒரு வளம் குறைந்த பிரதேசத்திலே பிறந்து இன்றைக்கு நமது தமிழிலே தலைநிலை நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து 31 தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றார். அதை விட சர்வதேச விருது 3 விருதுகளை பெற்றிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய சாதனை உண்மையிலே மிக அளப்பெரியது. ஆகவே இவ்வாறான சாதனைகளை படைப்பதற்கு நீங்கள் நான் இந்த இடத்திலே யார் துணையிட்டாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய அமைப்பினுடைய முதுகெலும்பாக இருந்து சுவிட்சர்லாந்தில் செயல்படுகின்ற
சிங்கமண்ணா திருநாமசிங்கம் அவர்களுடைய அந்த முகநூலை நீங்க பார்த்தால் தெரியும். அவர் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் அடிமட்டத்திலே துன்பப்படுகின்றார்களோ அவர்களை இங்கே இருப்பவர்களோட தேடிப்பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தேடிப்பிடித்து அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு தானும் வழங்கி கொண்டிருக்கிறார், எங்களையும் வழங்குவதற்கு தூண்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய இந்த அன்பேஸ்வரம் அமைப்பினுடைய கட்டமைப்பானது மிகவும் நேர்த்தியானதாகவும் ஒழுங்கானதாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு வருவதற்கு இங்கே வந்திருக்கின்ற அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டி இன்னும் என்னுடைய தலைவர்களில் நிறைய விடயங்களை சொல்லலாம், ஆனால் இது சொல்வதற்கான நேரம் அல்ல என்று கூறிக்கொண்டு இந்த அன்பேஸ்வரத்தின் தலைவர் என்ற வகையிலே மீண்டும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய அன்பேஸ்வரத்தினுடைய பணிகள் மேலும் தொடர உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அங்கெல்லாம் சென்று சரியான மாணவர்களை திரட்டி தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் இருக்கின்ற அக்கறைகளை விட மிகுந்த அக்கறை எடுத்து அவர்களை தேடி கண்டுபிடித்து தேவையானவர்கள் தேவையான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த சமூகத்தை வாழ்கின்ற மக்கள் தமிழகத்தில் ஒரு பிரதேசம் இருப்பது இந்த சென்று பார்த்தால் தெரியும். இன்றைக்கும் ஒரு இன்றைக்கும் ஒரு ஆதிவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரதேசங்களெல்லாம் கண்டுபிடித்து அவர்களை நாம் சேவை செய்வதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற என்னுடைய நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் கொண்ட குமரன் அவர்கள் குறிப்பாக இருக்க முடியாது. அதே போன்று என்னுடைய நிர்வாகம் என்னுடைய வரவு செல்வர்கள் என்னுடைய சேவாளர் அவர்கள் மிகவும் குறிப்பாக இயங்கக்கூடிய ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று சேவாலயத்துடைய சைவத்தவர் தன் தாராகத்தில் குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அனைவருக்கும் எனது நன்றிகள் வழக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எம்பெருமான் சர்வேஸ்வர பெருமானை பாதார விண்ணங்கள் வணங்கி அவருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொருவராக இங்கே வணக்கம் சொல்வதற்கு நீண்ட நேரம் இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற நம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிவபுர வளாகத்தினுடைய உதயம் எப்படி உருவானது என்பதை பற்றிய சில நினைவு கூறுகள் கண்டிப்பாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். காரணம், இந்த சிவபுர வளாகத்தை ஸ்தாபிக்கின்ற தாய் அமைப்பாகிய சைவ தமிழ் சங்கம் என்கின்ற அமைப்பினுடைய செயலாளர் என்கின்ற வகையிலே அதை இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று நான் எண்ணுகின்றேன். காரணம், இந்த சுவிஸ் நாட்டிலே சூரிச் மாநகரிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு சிவன் கோயிலுடைய உதயம் வெறுமனே ஆன்மீகத்தை நோக்காக கொண்டு அமையவில்லை. ஆரம்பத்திலே அப்படியான ஒரு எண்ணத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டாலும், அதாவது 90கள் காலப்பகுதியிலே புலம்பெயர்ந்த தேசங்களிலே மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மலங்கடிக்கப்பட்டு மிகவும் வேகமான மதமாற்றங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே, காரணம் எங்கள் நாட்டிலே இந்த யுத்த மிருகங்கள் சூழ்ந்திருந்த நேரம், எல்லோருடைய மனங்களும் ஒரு இருள் அடைந்திருந்த நேரங்களிலே அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களுடைய மக்களை மதமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை தடுக்கும் நோக்கோடு நாங்கள் வழிபாடு செய்வதற்கு ஒரு ஆலயம் தேவை என்பதை நோக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சிவன் ஆலயம் 1995ஆம் ஆண்டு யாழ் குடாநாட்டு இடப்பெயர்வோடு மக்கள் சேவைகளை கருத்தில் கொண்டு அந்த தேவை அப்பொழுது ஏற்பட்டது. மக்களுக்காக பணியாற்ற வேண்டிய தேவையை அப்போது உணர்ந்து கொண்ட சைவ தமிழ் சங்கம் முதலாக 1995ஆம் ஆண்டு மார்கழி மாசத்திலே அற்றார் அழிபசி தீர்த்தல் என்கின்ற தலைப்பை வைத்து ஒரு நாடக போட்டி ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் கிடைத்த நிதியை இந்த இடம்பெயர்ந்த மக்களுக்காக செலவு செய்ய ஆரம்பித்தது. அன்று தொடங்கிய இந்த மக்களுக்கான சேவை அதனுடைய உச்சகட்டமாக இன்று இந்த சிவபுர வளாகம் அமைப்பதிலே வந்திருக்கின்றது. இடைப்பட்ட காலத்திலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே எங்கெல்லாம் இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெற்றதோ, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கே இருந்தார்களோ அவர்களை எல்லாம் தேடி பிடித்து அந்த மக்களுக்கான உதவியை
இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றது. அதிலும் மிகவும் முக்கியமாக மாணவர்களுடைய கல்வியை முழுமூச்சாக கொண்டு இயங்கி வருகின்றது. அதற்காக அந்த சைவ தமிழ் சங்கத்தினுடைய ஒரு கிளை அமைப்பாக உருவகம் பெற்றதுதான் இந்த அன்பே சிவம். சைவ தமிழ் சங்கத்தினுடைய இணை அமைப்புகளாக அன்பே சிவம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வேலை திட்டத்திற்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்து நாட்டிலே என்ன தேவை இருக்கின்றதோ அதை பூர்த்தி செய்யும் நோக்கோடு இப்பொழுது வரப்புயர என்கின்ற வேலை திட்டம் கடந்த 4 வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாடு இப்பொழுது எப்படி வெப்பமடைதல், அது இந்த உலகம் முழுவதுமாக எப்படி வெப்பமடைகின்றதோ அதன் மிகவும் உச்சமாக எங்களுடைய மண் வெப்பமடைந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அதை கருத்தில் கொண்டு மரம் நட வேண்டும் என்கின்றதை கருத்திலே கொண்டு இப்பொழுது வரப்புயர என்கின்ற வேலை திட்டம் ஒவ்வொரு வருடமும் மரங்கள் நட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இங்கே பணியாற்றுகின்ற இந்த அன்பே சிவம் குழுமம் இலங்கையின் எல்லா பகுதிகளிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே எனக்கு பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வளவு பிரமாண்டமாக இந்த நிகழ்வு இடம்பெறும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. இங்கு வந்து பார்த்தால் உண்மையிலே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வளவு மக்கள், இவ்வளவு மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே தலைவர் அவர்கள் உரையாற்றும் பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இந்த எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அள்ளி வழங்குகின்றார்கள் என்று. உண்மையிலே இந்த நிதிகளை வழங்குவதற்கு பின்னால் பெரிய சோகம் இருக்கின்றது. காரணம், நான் நினைக்கின்றேன் இப்பொழுது கூட சிவன் ஆலயத்தினுடைய தொண்டர்கள் சமையல் அறையிலே வெந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த நேரத்துக்கு. காரணம், சிவன் ஆலயத்திலே தொண்டு புரிகின்ற ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பும் தான் இந்த சிவபுர வளாகத்தை அமைப்பதற்கான நிதி. ஆகவே இந்த நிதிகள் வந்து சாதாரணமாக கிடைத்து விடுவதில்லை. ஒவ்வொருவரும் வேர்வை சிந்தி, இங்க நாங்கள் சாதாரணமாக பேசும்போது சொல்லுவோம் நெருப்பு குடிக்கிறதுன்னு சொல்லி, அப்படி நெருப்பு குடித்துத்தான் இந்த நிதியை சிவன் ஆலய தொண்டர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். திருவிழா காலங்களிலே கடைகள் போடுவது மற்றும் திருமணங்கள் ஆலயங்களிலே நடக்கும் பொழுது அதற்கான சமையல் மூலம் கிடைக்கின்ற உணவு சேவையின் மூலம் கிடைக்கின்ற நிதிகள், இப்படி எவ்வளவு தங்களுடைய உடலை வருத்தி இந்த நிதியை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு உடலை வருத்தித்தான் இந்த தொண்டர்கள் இந்த நிதியை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பகிர்ந்த நிதிகளை கொண்டுதான் எங்களுடைய மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த யுத்தம் எங்களுடைய மக்களுக்கு விட்டு சென்றது அழிவுகள் மட்டும்தான். ஆகவே இந்த அழிவிலிருந்து எங்கள் மக்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இது வெறுமனே சைவ தமிழ் சங்கத்தினுடைய சிவனாலயத்தினுடைய தொண்டர்களுக்கான பணி அல்ல, எங்கள் எல்லோருக்குமான பணி இது. ஆகவே இதிலே யாருக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுவது பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இது எங்கள் எல்லோருக்குமான பணி. இங்கே இந்த அன்பே சிவம் அமைப்பு செய்கின்ற பணிகளிலே மிகவும் முக்கியமான சான்றாக இங்கே வீட்டிருக்கின்றார்கள் தம்பி வினோத்குமார் அவர்கள். அவரை நான் கலந்தடவை தொலைபேசி மூலம் உரையாடி இருக்கின்றேன் என்றுதான் அவரை நேரிலே சந்தித்திருக்கின்றேன். இங்கே நேரிலே நான் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பது கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். என்று சொன்னால் இந்த அன்பே சிவத்தின் ஊடாக உதவி பெறுகின்ற மாணவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதற்காக தங்களுடைய வேலைகளை விட்டு இதற்காக பணிபுரிகின்ற அன்பே சிவம் பணியாளர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் பார்த்து சென்று திரும்பி சென்றால் சிவனாலயத்தினுடைய தொண்டர்கள் இன்னும் ஒருபடி வீச்சுடன் பணிபுரிவதற்கு இது ஒரு உந்துகோலாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னென்று சொன்னால் இந்த ஆலயங்களுக்கான ஒரு வேண்டுகோளாக நான் விடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் வந்து நான் ஒரு சில ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றேன். கொண்டு சென்றால் அவர்களிடமிருந்து கூட இதற்கான நிதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனிய சிவன் ஆலயம் மட்டும்தான் இதை செய்ய வேண்டும் என்றில்லை. யார் மூலமாக கிடைத்தாலும் இது மக்களுக்கான பணி, உங்களுக்கான பணி, எங்களுக்கான பணி. ஆகவே எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த சிறப்பு விருந்தினரை மிக சிறப்பாக இரத்தின சுருக்கமாக ஆற்றிச் சென்ற சிவஸ்கந்தவர்கள் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம்.
அடுத்த நிகழ்வாக ஒரு கௌரவத்து நிகழ்வு ஒன்று இடம்பெறவிருக்கிறது. அவருக்கான கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய முதலமைச்சர் அவர்கள். அவருக்கான நினைவு பரிசு இப்போது முதலமைச்சர் அவர்களால் வழங்கிக் கொண்டிருக்கப்படுகிறது. ஆம்பேசி நகரத்தினுடைய ஒரு பணியாளர், யாழ் பல்கலைக்கழக மாணவர், இளம் விஞ்ஞானியாக திகழ்கின்ற வினோஜ்குமார் அவர்களுக்கு பாராட்டுகளும் கௌரவங்களையும் இங்கே நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு தொழிலாளரை அறிவித்து நினைவு பரிசில் வழங்கி கௌரவ நீதியரசர் அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக அரங்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விநாயகருடைய உருவப்படம் ஆரம்ப நாளிலேயே அவர்களில் வழங்கப்படுகின்றது. நிச்சயமாக எம்பெருமானுடைய அருள் கராட்சத்தினால் இந்த வளாகம் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையில் ஆசிரியரை வழங்கி சென்ற எனது தேசிய மதத் தலைவர் அவர்களே, இங்கு சுவிஸிலிருந்து வந்திருக்கும் தொண்டர் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஸ்ரீ தந்தவர் இஸ்காண்டர் அவர்களே, அவருடைய பேச்சிலே நான் மயங்கி இருந்தேன். அதான் அவருடைய பெயரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இங்கே வந்திருக்கும் என்னுடைய அருமை நண்பர் திரு கஜேந்திரன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகள், சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் அமைக்கப்பட்ட அன்பே சிவம் என்னும் அமைப்பானது தேனாயின் வீதி முகமாலையில் அமைக்கவுள்ள சிவபுர வளாகம், மூதாளர் அன்பு இல்லம், கலாச்சார மண்டபம், வணக்கஸ்தலம் ஆகியவற்றிற்கான இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்வுகளை நிறைவு செய்து உங்கள் முன் உரையாற்றுவதில் மகிழ்வடைகின்றேன். நான் சாவகச்சேரி பழைய பிரதேசத்தின் மாவட்ட நீதிபதியாக 1980களில் இருந்த காலத்தில், அந்த காலத்தில் இருந்து இந்த இடங்கள் பற்றி ஓரளவு எனக்கு தெரியும். புதிதாக அமைக்கப்பட இருக்கும் சிவபுர வளாகத்துக்கு நேர் எதிர்ப்புறத்தே அமைந்துள்ள தென்னந்தோட்டம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த CR தம்பையா என்ற பிரபல சட்டத்தரணிக்கு சொந்தமான காணி. இந்த சிவபுர வளாகம் அமைந்துள்ள 8 ஏக்கர் நிலப்பரப்பு ஐலங்கை தோட்டத்திற்கும் தம்பாப்பிள்ளை தோட்டத்திற்கும் இடையில் அமைந்திருந்த ஒரு சிறிய தென்னந்தோப்பாகவே அந்த நாட்களிலே காணப்பட்டது. இப்பகுதிகள் முழுவதும் தென்னந்தோப்புகளாகவே அந்த நாட்களில் காட்சி அளித்தன. எழுதுமட்டுவால் புகையிரத நிலையத்தில் தொடங்கி பழைய ஆஸ்பத்திரி வரையில் அனைத்தும் தென்னந்தோட்டங்களாகவே காணப்பட்டது. 2 வாரங்களுக்கு ஒரு முறை நான் பழைக்கு சென்று பழைய சுற்று நீதிமன்றத்தை நடத்தி வந்தேன். போகும்போதும் வரும்போதும் அங்கிருந்த வானுயர்ந்த தென்னைகளை பார்த்து பேருவகை எய்துவேன். போரின் பின்னர் இப்பகுதிகளில் உள்ள தென்னந்தோப்புகள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டு நிலக்கண்ணிவடிகள் நிறைந்த சூனிய பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது கண்ணிவடிகள் அகற்றப்பட்டுள்ள பகுதியாகிய இந்த இடத்தில் அன்பே சிவம் அமைப்பினரால் மூதாளர் அன்பு இல்லம் ஒன்று நிர்மாணிக்கப்பட இருக்கின்றது. இது ஒரு புதிய பரிமாணத்துடன் அமைக்கப்பட இருக்கின்றது. வெளிநாடுகளில் இருந்து திரும்புகின்ற முதியவர்கள் தங்கி இருக்கக்கூடிய வகையில் குளியலறை வசதிகளுடன் இணைந்த குளிரூட்டப்பட்ட அறைகளுடன் கூடிய ஒரு இல்லமாக அமைக்கப்பட இருப்பதுடன் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வகையில் கலாச்சார மண்டபம் மற்றும் வணக்கஸ்தலம் போன்றவையும் அமைக்கப்பட உள்ளதாக அறிய தரப்பட்டுள்ளது. சற்று முன்னர் அது பற்றி குறிப்பிட்டார்கள். பழந்தோட்டங்கள், சிறு கைத்தொழில் கூடங்கள், கோவில், தென்னந்தோப்பு, வாசிகசாலை, ஆவண காப்பகம், சிறுவர் பூங்கா என பல பிரிவுகளை கொண்ட ஒரு வளாகமாக அமையப்பெற இருக்கின்றவை மகிழ்வுக்குரியது. இவற்றிற்கான பணத்தை எவ்வாறு சேகரித்து சுவிட்சர்லாந்தில் இருந்து அனுப்புகின்றார்கள் என்று அன்பர் கூறியது நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை எவ்வாறு அவர்கள் நடாத்தி கொண்டு அதிலும் ஒரு பகுதியை
தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய நாட்டுக்கு, தம்முடைய இனத்திற்காக அவர்கள் செலவழிக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய ஒவ்வொரு சதமும் எங்களை முன்னேற்றுவதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி உரித்தாக. முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிவுற்ற தினத்தில் இருந்து வடபகுதியில் பல்வேறு சமூக பணிகளை இடக்கை கொடுப்பது வழக்கைக்கு தெரியாத விதத்தில் ஆக்கி வருகின்றது இந்த அன்பே சிவம் அமைப்பு. பலவிதமான சமூக பணிகளை ஆற்றி வருகின்ற அன்பே சிவம் அமைப்பு சுமார் 2000 தொடக்கம் 3000 வரையான மாணவ சிறுவர்களை பொறுப்பேற்று அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கான உதவிகளை வழங்கி வருவது தெரிய வந்துள்ளது. இதே போன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் செயற்பாட்டிற்கு ஒப்பான வரப்புயர என்ற அமைப்பின் ஊடாக மிகப்பெரிய அளவில் பசுமை புரட்சியையும் மேற்கொண்டு வருவது சிறப்பானது. எத்தனையோ மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு இருக்கும் இந்த பிரதேசத்திலே முன்னர் நான் உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று இந்த தெருவெல்லாம் தென்னை மரங்கள் இருந்த இந்த இடங்களிலே எல்லாம் தென்னை மரங்களை காண்பது அரிதாக இருக்கும். இந்த இடத்திலே மீண்டும் பசுமை பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் சுமார் 1.5 லட்சம் மேற்பட்ட மக்கள் அழித்தொழிக்கப்பட்ட நிலையில் எஞ்சி இருக்கின்ற எம் மக்கள் பலர் ஊனமுற்றவர்களாகவும் உடல் உறுப்புகளை இழந்தவர்களாகவும் குழந்தைகள் சகோதர சகோதரிகளை இழந்தவர்களாகவும் பொருள் பண்டம் வீடு வாசல் என அனைத்தையும் இழந்தவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். சிலர் நடைப்பிடங்களாக வாழ்கின்ற இம்மக்களின் தேவைகள் மலையளவாக உள்ளன. எமக்கு கிடைக்கின்ற நிதியோ மிகச் சொற்பம். இந்நிலையில் அவர்களின் தேவைகளை ஓரளவிற்காவது நிறைவு செய்வதற்கு இது போன்ற அமைப்புகளின் உதவிகள் பெரிதும் வேண்டப்படுகின்றன. சற்று முன்னர் ஒரு அன்பர் எவ்வாறு தாம்பிக வாழ்வுக்காக தன்னுடைய ஆணவத்துடன் தங்களுடைய பெயர்களை நிலைநிறுத்துவதற்காக கோயில்களை கட்டுகின்றார்கள் என்பது பற்றி கூறினார்கள். அது உண்மை. அவ்வாறான கோயில்கள் உண்மையில் சில காலத்தின் பின்னர் மக்கள் போகாதிருப்பார்கள். தாம்பிகமான கோயில்கள் தேவையில்லை. உண்மையிலே மக்களின் மனதை உருக்கும் பக்தி நிறைந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய கோயில்கள் தான் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் மேலும் மேலும் இந்த தாம்பிகமான கோயில்களை அமைப்பதிலும் பார்க்க அந்த பணத்தை மக்களினுடைய நன்மைக்காக செலவழிக்க முன்வர வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து பல அமைப்புகளும் பணம் படைத்தவர்களும் மக்களின் துயர் நிலையை கண்ணுற்று அவர்களின் துயர் துடைக்க பல்வேறு வகையான உதவிகளை தாம் நினைத்தவாறு மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த உதவிகள் குறிப்பிட்ட சிலருக்கே மீள மீள கிடைப்பதாகவும் இன்னொரு பகுதியினருக்கு எவ்வித உதவிகளும் கிடைக்காத நிலை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் நமக்கு கூறப்பட்டுள்ளது. எனவே வழங்கப்படும் உதவிகள் 2ஆம் தடவையும் ஒரே நபருக்கே கிடைக்காத வகையில் உறுதிப்படுத்துவது சிறப்பானது. காரணம், பலர் எந்தவித உதவிகளையும் பெறாது காலம் கழித்து வருகின்றார்கள். ஒரு புதன்கிழமை நாளில் எங்களுடைய காரியாலயத்துக்கு வந்தீர்களானால், ஐயா எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை, போர் முடிந்து இத்தனை வருடங்களாகிவிட்டன, எதுவுமே கிடைக்கவில்லை என்று கூறுவோர் பலர் இருக்கின்றார்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுப்பது அவசியம். இதை நான் பொதுவாகவே கூறுகின்றேன். அன்பே சிவம் அமைப்பை குறித்து சொல்லவில்லை. வடமாகாண இளைஞர் யுவதிகளின் கல்வி நடவடிக்கைகள் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டியுள்ளது. சுமார் 2% கல்வி நடவடிக்கைகளில் உச்ச நிலையில் இருக்கின்ற போது மிகுதி 98% அடைவு மட்டங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. எனவே எமது இளைய தலைமுறையினர் பாடசாலை கல்வியில் அதிக அக்கறையுடன் ஈடுபட்டு கல்வியில் நமக்கு கிடைத்த பின்னடைவை அல்லது இடைவெளியை நிரப்ப முன்வர வேண்டும். இங்கு இத்தனை குழந்தைகள் இருப்பது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுடைய பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் போது மக்களுக்கு ஏற்றவாறு, இந்த நாட்டுக்கு ஏற்றவாறு நல்லதொரு வாழ்க்கையை நாட்டுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் முனைய வேண்டும். இன்றைய இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு என்னை அழைத்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கூறிக்கொண்டு
நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று என்று வள்ளுவர் கூறியதற்கு அமைய இந்த நிகழ்வின் இறுதி நிகழ்வாக நன்றி உரை கூறுகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. கல்வி அமைச்சின் அதனுடைய செயலாளர் திரு அனந்தராஜா சார், பிரதேச செயலாளர் கிராமோத்தியோகர் டாக்டர் நந்தகுமார், பிரதேச வைத்திய அதிகாரி, சுகாதார வைத்திய அதிகாரி, சுவிஸ் நாட்டினுடைய உறுப்பினர், அங்கேஸ்வரத்தினுடைய உறுப்பினர் சதீஷ் தந்தவள், எங்களுடைய அம்பேஸ்வர அமைப்பினுடைய பல மாவட்டங்களினுடைய உறுப்பினர்கள், ஏனைய விருந்தினர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அன்பேஸ்வரத்தினுடைய மாத சங்க உறுப்பினர்கள், அனைத்து உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். முதலிலே இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக இவரை அழைப்பு ஏற்று வருகை தந்து இவ்வளவு நேரமும் இருந்து சிறப்புரையாற்றிய கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது அன்பே சிவம் குழுமம் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரன் அவர்கள், கல்வி அமைச்சருடைய செயலாளர் திரு அனந்தராஜா சார் அவர்கள் மற்றும் பிரதேச செயலாளர், இப்பகுதியினுடைய கிராம உத்தியோகத்தர் டாக்டர் நந்தகுமார் அவர்கள், ஏனைய எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்விலே நாங்கள் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்வதோடு கிளர்ச்சி மாவட்டத்தினுடைய பாடசாலை மாணவர்களை இந்நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்த கிளர்ச்சி வரைய கல்வி பணிப்பாளர், மேலாக இந்த இனிய வாத்திய இசையை வழங்கிய கிளிநொச்சி விவேகானந்த வித்தியாலய அதிபர் மற்றும் ஆசிரியர், அந்த மாணவர் செல்வங்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு சிறப்புற அமைய பல்வேறு உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பே சிவம் அமைப்பினுடைய நிர்வாக குழுமத்தினர் அனைவருக்கும் நாங்கள் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக நன்றி கூற தவறப்பட்ட அனைத்து விருந்தினர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைந்து நிறைவேறிய வகையில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நன்றியை சுருக்கமாக உதவி செய்துள்ளேன். நன்றி. மாணவ செல்வங்களுக்கு நினைவு பரிசை வழங்குகின்ற நிகழ்வு. அந்த நினைவு பரிசை மாணவர்களுக்கான நினைவு பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பேஸ்வரம் தொண்டர்களுக்கு ஒரு அன்பான அறிவித்தல். எங்களுடைய கௌரவ நீதியரசர் முதலமைச்சரும் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஐயாவோடு அன்பேஸ்வரம் குழுமத்தினர் ஒரு நினைவு புகைப்படம் ஒன்றை எடுப்பதற்கு தயாராகின்றார்கள். எனவே அனைத்து தொண்டர்களையும் அன்பேஸ்வரத்தினுடைய